அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறோம். பேங்க் ஆஃப் பரோடாவுடைய லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜனவரி 2025 அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் இவங்க பீரியட் வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் 3 கோடி வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டென்யூர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 7 நாட்கள்லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும். நாமினேஷன் ஃபெசிலிட்டி இதில் அவைலபிளாக இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்தெந்த பீரியடுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அடிஷனலாக கொடுக்குறாங்கன்றத பின்னாடி பார்க்கலாம். டேக்ஸ் டிடக்டட் அட்சோஸ் டிடிஎஸ் எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதனோட மெர்ஜான தேனா பேங்க்குக்கும் விஜயா பேங்க்குக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பொருந்தும். இப்போ நம்ம பேங்க் ஆஃப் பரோடா லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜனவரி 2025 பீரியட் வைஸ் எவ்வளோ இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரின்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 7 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்குள்ள ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4.25%, இன்ட்ரெஸ்ட் 4.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் அந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4.75%, இன்ட்ரெஸ்ட் 4.75% இருக்குது. ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இங்கே சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் 0.50% ப்ரொவைட் பண்ணுறாங்க. 15 நாட்கள்லேருந்து 45 நாட்களுக்குள்ள ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4.50%, இன்ட்ரெஸ்ட் 4.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5%, இன்ட்ரெஸ்ட் 5% இருக்குது. 46 நாட்கள்லேருந்து 90 நாட்கள் வரை பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.50%, இன்ட்ரெஸ்ட் 5.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6%, இன்ட்ரெஸ்ட் 6% இருக்குது. 91 நாட்கள் முதல் 180 நாட்கள் வரை 91 days to 180 days வரைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.60%, இன்ட்ரெஸ்ட் 5.60% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.10%, இன்ட்ரெஸ்ட் 6.10% இருக்குது. 181 நாட்கள் முதல் 210 நாட்கள் வரை பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.75%, இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.25%. 211 நாட்கள் முதல் 270 நாட்கள் வரை பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.25%, இன்ட்ரெஸ்ட் 6.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.75%, இன்ட்ரெஸ்ட் 6.75% இருக்கு. 271 days to less than 1 year இந்த பீரியடில் பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.50%, இன்ட்ரெஸ்ட் 6.50% இருக்கு. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7% இருக்கு, இன்ட்ரெஸ்ட் 7% இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒரு வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.85%, இன்ட்ரெஸ்ட் 6.85% இருக்குது. இதுவே ஒரு வருஷத்துக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.35% இருக்குது, இன்ட்ரெஸ்ட் 7.35% இருக்குது. above 1 year to 399 days இந்த பீரியடில் பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7% இருக்குது, இன்ட்ரெஸ்ட் 7% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் above 1 year to 399 daysக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் 7.50%. 400 days 400 நாட்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%, இன்ட்ரெஸ்ட் 7.30%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 400 நாட்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.80%, இன்ட்ரெஸ்ட் 7.80%.
401 days to 2 years இந்த பீரியடில் பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜெனரல் செஷன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அபவுட் 2 years to 3 years ஜெனரல் செஷன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.15%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.15%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது அபவுட் 2 years to 3 years சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.65%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்குது. அபவுட் 3 years to 5 years பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜெனரல் செஷன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.80%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.80% இருக்குது. இதே பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே வந்து கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.40%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்குது. இந்த பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.60% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அபவ் 5 years to 10 years பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜெனரல் செஷன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.50% இருக்குது. இதே பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்குது. இந்த பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1% வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்ப்போம். ஒரு ஜெனரல் செஷன் கேட்டகரியில் 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 6.85% இருக்கும். நான் கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 568 ரூபா கிடைக்கும், குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 1713 கிடைக்கும். இதுவே 1 லட்ச ரூபா ஜெனரல் செஷன் கேட்டகரியில் பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 400 நாட்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,238 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 8,238 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது கம்யூனிட்டி வேல்யூயான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,08,238 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். ஒரு சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபா பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.35% இருக்கும். நான் கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக 69 ரூபா கிடைக்கும், குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டாக 1838 ரூபா கிடைக்கும். இதுவே இன்னொரு சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபா 400 days 400 நாட்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் பேங்க் ஆஃப் பரோடா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.80% இருக்கும், வட்டி விகிதம் 7.80% இருக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 1,08,821 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 8,821 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான கியூமுலேட்டிவ் வேல்யூவான 1,08,821 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டும். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.